கத்தாரஹள்ளி சுங்கச்சாவடியில் உள்ளூர் வாசிகளுக்கு கட்டண சலுகை அளிக்காத சுங்கச்சாவடி நிர்வாகம். தருமபுரி மாவட்டம் அதியமான்கோட்டை முதல் கர்நாடகா மாநிலம் நல்லூர் வரை 2061 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 90 கிலோமீட்டர் தூரத்திற்கு NH 844 புதிய தேசிய நெடுஞ்சாலை அமைக்கப்பட்டது. இதற்கு முன்னர் தருமபுரியிலிருந்து கிருஷ்ணகிரி வழியாக ஓசூர் செல்லும்போது 25 கிலோமீட்டர் தூரம் அதிகம் இருந்தது. தற்போது இச்சாலையின் மூலம் 25 கிலோமீட்டர் குறைந்துள்ளது. புதிய தேசிய நெடுஞ்சாலையில் பாலக்கோடு அடுத்த கத்தாரஹள்ளியில் சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டுள்ளது. இச்சுங்கச்சாவடியில் ஒருமுறை பயன்படுத்துவதற்கு 4 சக்கர வாகனங்களுக்கு 85 ரூபாய் சுங்க கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. உள்ளூர்வாசிகளுக்கு மாதாந்திர சலுகையாக 340 ரூபாய் வசூலிக்கப்படுகிறது. இதனை ஏற்காத பாலக்கோடு சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் தங்களுக்கு விலக்கு வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இதுகுறித்து சமூக ஆர்வலர் PK சிவா கூறுகையில், பாளையம்புதூர் சுங்கச்சாவடியில் 1 முதல் 10 கிலோமீட்டர் தொலைவில் வசிக்கும் மக்களின் வாகனங்களுக்கு மாதாந்திர பாஸ் தொகையாக 150 ரூபாயும், 11 முதல் 20 கிலோமீட்டர் தொலைவில் வசிப்பவர்களுக்கு 300 ரூபாயும், சுற்றுப்புற மக்களின் சரக்கு வாகனங்களுக்கு கட்டண தொகையிலிருந்து 15 ரூபாய் கட்டண சலுகையாக வழங்கப்பட்டு வருகிறது. இதேபோன்று கத்தாரஹள்ளி சுங்கச்சாவடியும் பின்பற்ற வேண்டும் எனவும், பாளையம்புதூர் சுங்கச்சாவடிக்கும் கத்தாரஹள்ளி சுங்கச்சாவடிக்கும் 30 கிலோமீட்டருக்கும் குறைவான தூரமே உள்ளதாகவும், இதனை கருத்தில் கொண்டு அதிகாரிகள் செயல்பட வேண்டும் எனவும், மேலும் புதிய தேசிய நெடுஞ்சாலையை பயன்படுத்த விரும்பாதவர்கள் பழைய நெடுஞ்சாலையை பயன்படுத்தும் வகையில் தடங்கம் பிரிவு சாலை முதல் புலிக்கரை சோமனஹள்ளி வழியாக பாலக்கோடு வரை செல்ல இணைப்பு சாலை ஏற்படுத்தி தர வேண்டும். தர்மபுரி செல்பவர்களுக்கு கடத்தூர் ITI அருகே வழி ஏற்படுத்தி தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார்.